எனது அன்பான தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய மெம்பர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களே, விநியோகஸ்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த 2 மாத காலமாக திரையரங்குகள் நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம் இருப்பது என்பதை திரையரங்கு நடத்தி கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களும் விநியோகத்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களாய் நாங்களும் தெரிந்து கொண்டோம். வரும் காலமும் அப்படித்தான் இருக்கும் போல் இருக்கிறது. காரணம், ஜனவரி மாதம் மட்டும்தான் 2-3 படம் கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச்சில் படமே கிடையாது. 2வது எலெக்ஷன் வேறு வந்துடும். அப்போ திருப்பி ஏப்ரல் மேலே ஏதாவது 1-2 படம் வரும். அண்டர் ப்ரொடக்ஷன்லேயே படங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம், நம்ம எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்லியும் திரையரங்கு வரக்கூடிய பார்வையாளரை குறைந்து 8 வாரமாவது ஓடிடி பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம எவ்வளவோ தூரம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நம்ம கேட்டு பார்த்தோம், கெஞ்சி பார்த்தோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம், நடக்கலை. இப்போ அதனுடைய விளைவு தமிழ் சினிமா மொத்தமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அதை அனுபவிச்சுட்டு இருக்குது. காரணம், 4 வாரம் 3 வாரத்தில் ஓடிடியில் போட்டோன்னு போட்டுக்கிட்டா திரையரங்கு வர்றதுக்கு ஆடியன்ஸ் ரெடியாக இல்லை. ஆடியன்ஸ் இன்னைக்கு 4 வாரத்தில் வந்துடுது, ஓடிடிலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை எவ்வளோ எடுத்து சொன்னாலும் தயாரிப்பாளர் கவுன்சிலாவது புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க ஜென்ரல் பாடியில் 6 வாரம் சின்ன படத்துக்கு 8 வாரம் புதிய வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாமே ஒரே மாதிரி 8 வாரம் பண்ணால் அவங்களுக்கு நம்ம கேட்கணும். ஆனால் இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் இருக்கிறவங்க பெரிய தயாரிப்பாளர் ஒரு 3-4 பேர் பிடிவாதமாக அவங்க பிடிச்சி 4 வாரத்துக்கு எங்களுக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது, 8 வாரம்னா சுத்தமாக விலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிடிவாதத்தினால இன்னைக்கு திரையரங்க வசூல் எவ்வளவு தூரம் அதல பாதாளத்துக்கு போயிருக்குன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற அந்த 1-2 படத்தை வச்சே தான் பேசிட்டு இருக்காங்களோ ஒழிய ஒட்டுமொத்த சினிமா உலகை பற்றி அவங்க சிந்திக்கிறதே கிடையாது. அவங்க ஒரு 4-5 பேர்த்தினால மொத்த இண்டஸ்ட்ரியே சஃபர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடிடிக்காரர் இப்போ அவங்க உடனே வாங்கல. இப்போ எத்தனை படம் பெரிய படங்கள் நான் லிஸ்ட்டு கொடுக்க முடியும். எத்தனை பெரிய படங்கள் இவங்க ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் யார் பேசுனாங்களோ 4 வாரத்துக்கு முடியாது, 8 வாரத்துக்கு முடியாதுன்னு பேசினவங்கலாம் இப்போ படத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஓடிடியில் வாங்க மாட்டேங்கிறாங்க. இவங்களாலே படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. என்ன காரணம்னா, ஓடிடி விலையை கால்குலேஷன் பண்ணி இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை அதிகப்படுத்திட்டாங்க. நடிகர்களுக்கு சம்பளத்தை வச்சு பண்ணிட்டாங்க, டெக்னீஷியன் சம்பளத்தை வச்சு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா இஷ்டத்துக்கு 6 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் ப்ரொடக்ஷனை கொண்டு போய் வட்டிங்கிற ஒரு பெரிய அளவில் வட்டி சேர்த்து 1 வருஷம் இல்லாமல் எந்த பெரிய நடிகர் படத்தையும் இவங்க முடிக்கிறது இல்லை. எல்லாரும் சஃபர் ஆகி இவங்களும் சஃபர் ஆகி நம்மளையும் சஃபர் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியே மொத்தமாக இதாகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், போன வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய தெலுங்கு படம் என்ன காரணத்தில் என்னது, அபரிதமான செலவாகி கடைசியில் என்ன ஆகுது, தயாரிப்பாளர்னால் கடன் கட்ட முடியல. இப்போ படம் போஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு தென்னிந்திய சினிமா உலகமே இப்படித்தான் இருந்துட்டு இருக்குது. நாட் ஒன்லி தமிழ் சினிமா, தென்னிந்தியாவில் இருக்க எல்லா சினிமா உலகம் இப்படித்தான் இருந்துட்டு இருக்குது. தமிழ் சினிமாவில் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாத்த விட. ஏன்னா இங்கே தயாரிப்பாளர்கள் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. ஏன் குறைஞ்சி போச்சு, அதை புரிஞ்சுக்காமையே இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் தயாரிப்புகள் குறைஞ்சிட்டு வருது, ஏன் குறையுது அப்படின்னு புரிஞ்சுக்காம திருப்பி நாங்கள் 4 வாரத்தில் ஓடிடியில் போடணும், 4 வாரத்தில் ஓடிடி போடணும். இது ஒன்று தான் இவங்களுடைய கான்செப்ட். இப்போ ஓடிடி எல்லாமே என்ன தெரிஞ்சிட்டீங்களா நீங்க? குறிப்பா ஒரு 4-5 தயாரிப்பாளர்கள் ஒரு தடவையும் மீட்டிங் வந்தாங்கன்னு போட்டுட்டீங்கன்னா அவங்களோட எண்ணமே பூரா ஓடிடி பத்தி பேசுறது தான். இப்போ ஓடிடிக்காரர் கையை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம நிலைமை என்ன, ஓடிடிலையும் உன்னால விற்க முடியல, திரையரங்களையும் போட முடியல. இப்போ அவங்களே சொல்றாங்க, திரையரங்களை போட்டு அதனுடைய சதவீத அடிப்படையில் தான் நாங்கள் படங்களுக்கு விலை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. என்ன வசூல் ஆகுதோ அதை அனுசரித்து பர்சன்டேஜ் பண்ணுங்க. இப்போ நீங்க படம் நல்லா ஓடணும்னு நினைங்க, ஒரு படம் திரையரங்களை போட்டு ஒரு 4 வாரம் 5 வாரம் ஓடணும்னு நினைச்சு பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. மிகப்பெரிய சிக்கத்தில் இருந்துட்டு இருக்கிற அடுத்த வருஷம் 2026 ஆரம்பம் மட்டும்தான் அது 1 மாசம் தான் படம் தெரியுது கண்ணுக்கு. அதுக்கப்புறம் 11 மாசத்துக்கு படமே கண்ணுக்கு தெரியல. ஏதோ 1-2 படங்கள் பெரிய படம் கண்ணுக்கு தெரியுது. எல்லா பெரிய நடிகர்களும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்குற சம்பளம் கொடுக்கறதுக்கு யாரும் ரெடி இல்லை. ஒரு பெரிய நடிகர்கள் சும்மா தான் இருந்துட்டு இருக்காங்க. சும்மா வெளியில தான் பேசுறாங்க ஒழிய நாங்கள் அவ்வளோ சம்பளம் 20 கோடி கொடு, 30 கோடி கொடு, 50 கோடி கொடு, 100 கோடி கொடு, 150 கோடி கொடு. 150 கோடி நடிகர்கள் ஒருத்தருக்கு படமே கிடையாது. இன்னைக்கு 150 கோடி கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க, ரெடி இருக்காங்க? எல்லா தயாரிப்பாளரையும் காலி பண்ணியாச்சு. கார்பரேட் கம்பெனி 2-3 பேர் வந்தாங்கன்னா அந்த 2-3 பேர்த்தை முடிச்சு கட்டுறது தான் நம்ம வேலை. 150 கோடி கூட, 200 கோடி கூட, 300 கோடி கூடன்னு கேட்டு வாங்கிட்டு இன்னைக்கு அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு மொத்தமாக கம்பெனி எழுத்து மூடிட்டாங்க.
இப்ப யார்கிட்ட போய் 150 கோடி கேட்பீங்க நீங்க? பெரிய நடிகர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதே மாதிரி வளர்ந்து வர்ற நடிகர்கள் அப்படித்தான். ஒரு படம் ஓடிச்சுன்னா எனக்கு 5 கோடி கொடு, 10 கோடி கொடு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 படம் நல்ல படமா கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசி பேசி பிரயோஜனம் இல்லை. ஒண்ணு நான் இப்ப இந்த ஆடியோ போட்ட மெயின் காரணம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்களிருந்து சங்கத்திலிருந்து சிறிய திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாத்துக்கும் இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லுச்சுன்னா, எந்த படத்துக்கும் ஒரு கோயம்புத்தூர், சேலம், கோயம்புத்தூர்ல 30 பிரிண்ட் தான் மேக்ஸிமம் போடுவோம், சேலத்துல 20 பிரிண்ட் தான் போடுவோம், திருச்சியில 25 பிரிண்ட். ஏன்னா அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆறுதல். தயாரிப்பாளர் நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. எங்களுக்கு இவ்வளவுதான் பிரிண்ட் முடியும், ஏன்னா நிறைய இடத்துல கியூப் காசே வர்றது கிடையாது அப்படின்னு பிரிண்டுகளை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிண்டுகளை குறைக்க ஆரம்பிச்சுன்னா சிறிய ஊர்களுக்கு அத்தனை திரையரங்குகளும் இப்போ ஷோ பிரேக் தான் தியேட்டர் முடித்து வச்சிருக்காங்க. அதனால அதுக்கு என்ன பண்றது? ஏன்னா எல்லா திரையரங்குகளும் எனக்கு பர்சனலா போன் பண்றாங்க, சார் எங்க ஊர்ல வந்து 20 பிரிண்ட் தான் போடுறாங்க, சின்ன ஊர்களுக்கு பிரிண்டே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு. இது உங்க ஊர் நிலைமை மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் நிலவரம் அதே தான், சேலம் அதே தான், மதுரை அதே தான், திருச்சி அதே தான், எல்லா நிலவரம் அதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது. அதனால அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டத்துக்காக தான் செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஆனா இனி நம்ம சொல்லி நீங்கெல்லாம் சென்னைக்கு வந்து அங்க வந்து உட்காந்து பேசினா அங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் இருக்கிறது கிடையாது. காலையில 11 மணிக்கு மீட்டிங் எல்லாரும் வந்து சேர்றது 12 தான் வந்து சேர்றீங்க. 12 வந்துட்டு உடனே 1:30 மணிக்கு லஞ்சு. எதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நிலைமை ஒரு மீட்டிங் நானும் பார்த்துட்டேன். அதனாலதான் ஜூம் மீட்டிங் முதல்ல 2 மீட்டிங் போடுவோம், தேவைப்பட்டா அப்புறம் பர்சனலா ஒரு மீட்டிங் ஓடுவோம். ஜூம் மீட்டிங் காலையில 10 மணிக்கு சரியா ஆரம்பிக்கும். சரியா 10 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கும். 2 மணி நேரம் 12 வரைக்கும் அந்த மீட்டிங் கொண்டு போகலாம். தயவு செஞ்சு அந்த மீட்டிங்ல பேசக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் பாயிண்ட்டுகளை மட்டும் பேசுங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க வேண்டாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில 10 மணிக்கு ஒரு ஆன்லைன் ஜூம் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றோம். நம்ம தமிழ்நாடு திரையரங்கு மல்டிபிளெக்ஸ் சங்கத்தின் சார்பில் நீங்க எல்லாரும் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு திரையரங்கு உரிமையாளர்கள் இப்ப இருக்கிற சிரமம், அதுக்கு என்ன தீர்வுங்கிறது நீங்க சொல்லுங்க. இப்ப எல்லாமே தீர்வு வந்து நிர்வாகிகள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. நிர்வாகிகள் ஒன்றும் வானத்திலிருந்து வந்தவங்க இல்லை, அவங்களும் உங்க மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க தான். அதனால நீங்க சொல்லுங்க, அதுல எதுவும் பெட்டர் தீர்வா இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்முடைய முக்கியமாக இந்த ஓடிடி 8 வாரங்கிறது வந்து வேற வழியே கிடையாது. 8 வாரம் கழிச்சு இவங்க பண்ணினா மட்டும்தான் நம்ம படம் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப முடிச்சு கையில் ரெடியா இருக்கிற படங்களுக்கு வந்து சலுகை கொடுக்கலாம். மற்ற படங்களை பொறுத்தவரை நீ ஆரம்பிக்க போற படம் என்ன கையில் ஒன்றும் அண்டர் ப்ரொடக்ஷன் படம் கிடையாது. இவங்க சும்மா பேசிட்டு தான் இருக்காங்களே ஒழிய நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டோம் இந்த மாதிரி உனி படம் எடுக்கக்கூடிய படங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து ஷூட்டிங் போகிற எல்லா படங்களும் 8 வாரம் தான் கழிச்சு தான் படம் போட்டு தான் நாங்கள் படம் போடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு நம்ம வரணும். அப்படி முடிவுக்கு நம்ம வந்தோம்னா மட்டும்தான் இந்த தொழில் ஓரளவு காப்பாற்ற முடியும், திரையரங்கள் மூலமாக காப்பாற்ற முடியும், தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரவழைக்க முடியும். அதெல்லாம் இல்லாமல் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருந்தோம்னா நடக்காது. அதுக்காக இந்த ஜூம் மீட்டிங், ஒரு மீட்டிங் 2 மீட்டிங், ஏன்னா ஜூம் மீட்டிங் எத்தனை மீட்டிங் வேணால் போடலாம், ஒன்றும் பெரிய சிரமம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இருந்த இடத்துல கலந்துக்கலாம். முடிஞ்சால் அந்த வாரம் 2-3 மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். எல்லாரும் வந்து பேசுங்க, பேசி நல்ல ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம். செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவரும், சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்குங்க. கலந்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிற நம்ம தீர்க்கமான முடிவுக்கு நம்ம வந்துடலாம். நன்றி, வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.